எந்தவித மசாலா பொருட்களோ அஜினமோட்டோவோ இல்லை சோயா சாஸ் எந்த கெமிக்கலும் கலக்காத சுவையான ருசியான ஃப்ரைட் ரைஸ் எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முக்கியமாக என்னோடய ட்ரிக்கில் காய்கறி நறுக்க போகிறோம். நான் எப்படி காய்கறி நறுக்குவேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இதை மூணாக நறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை குட்டி குட்டி 3 பீஸாக வந்துடும். 3 பீஸாக வந்த பிறகு அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, பீன்ஸ் நறுக்கிறோம் அப்படின்னா அந்த கோடு இருக்குது பாருங்கள், அந்த கோடு மட்டும் அந்த ஷேப்பில் வச்சு நறுக்கும்போது நமக்கு கவை மாதிரி கிடைக்கும். அது அப்படி ரொம்ப மெலிசாக கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அது நல்லா கரைஞ்சி கிடைக்கும், சாதத்தில் நல்லா கரைஞ்சி கிடைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் எப்பயுமே நான் காய்கறியில் உருளைக்கிழங்கு சீவலில் வச்சு செத்தி தான் ஒவ்வொரு காயும் எடுப்பேன். நான் நறுக்கிறத விட நம்ம செத்துறது ரொம்ப ருசியானதாக இருக்கும். பாருங்கள் எப்படி கடைசி வரைக்கும் செத்தலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுதான் நம்ம சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது, நம்ம காய்கறி நறுக்கிற விதம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த காய்கறி நறுக்கி பாருங்கள், டேஸ்ட்டு தன்னாலே கிடைக்கும். நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்கள், கேரட்டும் அப்படி தான் ஒரு 4-5 ஸ்லைஸாக பாதியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு அதே கேரட்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துறது மூலம் செத்தி எடுக்கும்போது நமக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப அருமையாக அமைஞ்சிரும். அப்புறங்க உப்பு டாப்பில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஷேப்பும் கரெக்டாக அப்படியே இருக்கும். குடமிளகாவும் அப்படியே நறுக்கிக்கங்க, உருளைக்கிழங்கு சேர்த்துறதாலே சேர்த்துக்கங்க. அதுமாரி காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு சேர்த்துறது மூலமாகவே சேர்த்து எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வானல் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு மராட்டி மூக்கு, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் 2 பூண்டு நசுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். வெங்காயம் தேவையில்லை இதுக்கு. அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் ஒன்றாவே போடலாம், ஏன்னா ஒரே ஷேப்புன்றனால எல்லாமே நல்லா ஒரே சமயத்தில் அது வெந்து கிடச்சிரும். எல்லாத்தையும் ஒன்றாவே போடுங்க. மறக்காமல் நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா காலிஃப்ளவரும் குடமிளகாயும் தான். இந்த 2 இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும், இல்லைன்னா அவ்வளோ சுமாராக தான் இருக்கும். அதனால் காலிஃப்ளவரையும் நல்லா செத்திட்டு போடுங்க. அதுவும் உப்பு டாப்பில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக கிடைக்கும். நல்லா தண்ணி மாரி வெந்துடும். தேவையான உருளைக்கிழங்கு பாருங்கள், அதுவும் அதே தான், மெலிசாக இருக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். வேணால் இதுலேயுமே பாதியாக உங்களால் நறுக்க முடிஞ்சதுன்னா நறுக்கலாம். நல்லா உப்பு போடலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கும்போது அந்த உப்போட ஈரமும் காய்கறியில் இருக்க தண்ணியும் அதில் இருக்கிறதுலே அதில் காய் வெந்துடும். அதிலே காய் வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம். தூளுப்பு தான் போடணும். தூளுப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா குடமிளகா, காலிஃப்ளவர் எல்லாமே தண்ணி காய் தான், அதுலேருந்து தண்ணி விடும். இப்போ வெந்துருச்சு. வடித்து வச்ச சாதம் பார்த்திங்கன்னா 1க்கு 2 தண்ணி விட்டு ஒரே ஒரு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டிங்க அப்படின்னா சாதம் உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேசினில் போட்டு நல்லா பருத்திட்டிங்கன்னா அதில் இருக்க சூடு போச்சுன்னா போதும், நல்லா கரெக்டாக போயிடும். எப்போயுமே கிளறின சாதம் எல்லாத்துக்குமே அப்படி தான் வடிக்கணும். 1:2 தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு நெய் மட்டும் விட்டிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக கிடைக்கும். இப்போ அதை நல்லா போட்டு கிளறுங்க. எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். அந்த காய்கறியில் இருக்கிற டேஸ்ட்டு எல்லாமே சாதத்தில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
சும்மா டிவி பார்த்துட்டே இருக்கும்போதே நம்ம காய் செத்துறதுனா கடகடன்னு செத்திடலாம். கொஞ்சம் நறுக்கி மட்டும் வச்சுட்டா போதும். ஒரு 10 நிமிஷம் கூட அது கடகடன்னு செத்தி எடுத்துடலாம். அந்த சாதம் இருக்கிற அளவுக்கு காய்கறி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் முட்டை கூட போடலாம். அது அவ்வளோக்கு நல்லா இருக்காது, வாசனை நல்லா இருக்காது. அதனால் பியூராக வெஜ்ஜாக சாப்பிடும்போது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போகும்போது கொஞ்சம் மிளகு போட்டுட்டு இறக்கிடலாம். மிளகு போட்டுட்டு அடுப்பு அதுக்கப்புறம் எரிக்கக்கூடாது. அதனால் மிளகோடு சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மிளகு போடும்போது தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மிளகு போட்டு இறக்கிருங்க. சூடான சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.